நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 3 மற்றும் 4 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள் கதைக்குள் நுழைவோம். அத்தியாயம் 3. கபிலர் நீலன் என்ற இளைஞருடன் அடர்ந்த காட்டில் நடந்து செல்கிறார். அவர் பாரியை நோக்கி செல்கிறார். அந்த காடு செழுமையும் மனமும் நிறைந்ததாக உள்ளது. கபிலரும் நீலனும் பேசிக்கொண்டே செல்லும் போது பனைமரம் ஏன் அந்த நாட்டின் அடையாளமாக கருதப்படுகிறது என்பதை குறித்து பேசுகிறார்கள். நீலன் பனைமரம் அழகுக்கு மட்டுமல்லாமல் பயனுள்ளதும் மருந்தாகவும் விஷத்தை நீக்கும் தன்மையுடையதுமாக இருப்பதை விளக்குகிறார். பேச்சு மெதுவாக பணங்களும் பழக்க வழக்கங்களும் நோக்கி நகர்கிறது. நீலன் தலைவன் பாரியை பற்றிய தனது ஆழமான பாசத்தையும் மரியாதையையும் வெளிப்படுத்துகிறான். மக்களும் பாரியும் கொண்டுள்ள இந்த உறவை கபிலர் ஆச்சரியத்துடன் கவனிக்கிறார். அதன் பின் நீலன் முருகன் மற்றும் வள்ளி பற்றிய காதல் கதையை சொல்கிறார். முன்னொரு காலத்தில் முருகனும் அவன் நண்பன் எவ்வியும் பயிர்களை விலங்குகளிடமிருந்து காத்தனர். ஒரு நாள் காட்டுப்பன்றிகளை விரட்டிச் சென்ற முருகன் மிகவும் சோர்வடைந்து தாகமாகிறார். அப்போது நீரருந்த ஒரு அருவிக்கரைக்கு செல்கிறார். அந்த அருவிக்கரையில் வள்ளியை பார்த்து அவளின் அழகில் முருகன் மயங்குகிறார். முருகன் தொடர்ந்து வள்ளியின் காதலை பெற முயற்சி செய்கிறார். அவளை பின்தொடர்கிறார், பேச முயல்கிறார். ஆனால் வள்ளி ஆரம்பத்தில் முருகனை கவனிக்காமல் தனது வேலையில் ஈடுபட்டிருப்பார். இறுதியில் நண்பனின் உதவியுடன் முருகன் ஒரு யுக்தியை பயன்படுத்துகிறார். வள்ளியை ஒரு மரத்தருகே அழைத்துச் செல்கிறார். மறுநாள் அந்த மரம் முழுவதும் மலர்ந்திருக்கும். வள்ளியின் தொடுதலால் மற்றும் பெண்ணிய சக்தியால் அந்த மரம் மலர்ந்தது என்று முருகன் கூறுகிறார். இந்த நிகழ்வு வள்ளியை ஆழமாக உருக்கியது. முருகனின் உண்மையான காதலை வள்ளி உணர்கிறாள். உணர்ச்சியில் மூழ்கி முருகனை அணைத்துக் கொள்கிறாள். இறுதியில் அவர்கள் இருவரும் ஒன்றிணைகிறார்கள். கபிலர் மற்றும் நீலன் காட்டில் பயணம் செய்யும் போது அந்த காட்டின் பண்பாடு மற்றும் பாரியின் மேல் உள்ள மக்களின் அன்பை அறிகிறார். அதே சமயம் முருகன் வள்ளி காதல் கதையின் மூலம் காதல், பொறுமை மற்றும் இயற்கையின் அதிசயங்களை பற்றி இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படுகிறது. இத்துடன் அத்தியாயம் 3 நிறைவடைந்தது. அத்தியாயம் 4. இந்த அத்தியாயம் காதல், இயற்கை, பழங்குடியினர் வாழ்க்கை மற்றும் மரபு ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து மிக அழகாக சொல்கிறது. கதை எவ்வியுடன் தொடங்குகிறது. எவ்வி முருகனின் நண்பன். எவ்வி காலையிலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேடி செல்கிறான். முருகனும் வள்ளியும் அங்கு வருவார்கள் என்று எவ்விக்கு உறுதி. அவர்கள் இருவரும் சந்திக்க ஏற்ற இடமாக யாரும் எளிதில் காண முடியாத உயரமான வேங்கை மரத்தின் மேல் பரணமைக்க எவ்வி முடிவு செய்கிறான். அவன் மரத்தில் ஏறி அதன் உச்சியிலிருந்து சுற்றியுள்ள மலைப்பகுதியை கவனிக்கிறான். காற்று வீசும் விதமும் இயற்கையின் அமைதியும் அந்த இடத்தை சிறப்பாக்குகின்றன. பின்னர் சந்தன மரக்கட்டைகள் மற்றும் சிலாக்கொடி கொண்டு வலுவான பரணை அமைக்கிறான் எவ்வி. எவ்வி பரணமைத்த அந்த இடம் காதலர்களுக்கான ஒரு புனிதமான சந்திப்பு இடமாக உருவாகிறது.
மாலை நேரத்தில் முருகனும் வள்ளியும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். எவ்வி அவர்களை வழிநடத்தி மரத்தின் மேல் உள்ள பரனுக்கு கொண்டு செல்கிறான். அங்கு இயற்கையின் மத்தியில் அவர்கள் காதல் மேலும் ஆழமாகிறது. வள்ளி வெட்கப்படுகிறாள். அதற்கு முருகன் காதலில் வெட்கம் தேவையில்லை என்று மென்மையாக சொல்கிறான். இரவு நேரம், மலர்கள் மலரும் வாசனை, காற்றின் இசை, இவை அனைத்தும் அந்த காதல் தருணத்தை இன்னும் அழகாக்குகின்றன. இதற்கிடையில் வள்ளி காணாமல் போனதால் அவள் சமூகத்தினர் அவளை தேட ஆரம்பிக்கிறார்கள். இரவு நேரத்தில் தீப்பந்தங்களுடன் அவர்கள் காட்டில் தேடி வருகின்றனர். இதை பார்த்த எவ்வி முருகன் வள்ளி இருவரும் சிக்கிக் கொள்ளக்கூடும் என்று கவலைப்படுகிறான். தேடுபவர்களை திசை திருப்ப எவ்வி ஒரு திட்டம் தீட்டுகிறான். பழச்சாறு போன்ற ஒரு பானத்தை தயாரித்து தேடி வரும் மக்களுக்கு கொடுக்கின்றார். அந்த பானம் மிகவும் இனிமையானது. அதை குடித்தவர்கள் மயக்கத்துக்கு ஆளாகிறார்கள். இதனால் அவர்கள் தேடலை தொடர முடியாமல் போகிறது. அந்த பானத்தின் சில துளிகள் தரையில் சிந்தப்படுகின்றன. அதை நக்க வந்த பாம்புகள் அதன் சுவையில் மயங்கி மீண்டும் மீண்டும் நக்குகின்றன. அதன் விளைவாக கூர்மையான புற்களில் பாம்பின் நாக்கு பட்டு நாக்கு இரண்டாக பிளந்ததாக ஒரு புராண கதையை ஆசிரியர் கூறுகிறார். இதன் மூலம் இயற்கை மற்றும் மரபு கதைகள் இணைக்கப்படுகின்றன. முருகன் வள்ளி கதை முடிந்து இப்போது கதை கபிலரிடம் மாறுகிறது. அவர் ஒரு மர்மமான நிலையில் விழித்தெழுகிறார். கபிலர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார் என்பது அவருக்கு ஞாபகம் இல்லை. நீலன் அவருக்கு விளக்குகிறார். நீலன் பயன்படுத்திய தனைமயக்கி என்ற மூலிகை மனிதரை மயக்க நிலையில் வைத்தாலும் உடல் செயல்பாடுகளை நிறுத்தாது. இதனால் கபிலரை நீலன் பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். கபிலர் கால் பிசகி இருந்ததால் அவரால் நடக்க இயலாது. அந்நிலையில் தனைமயக்கி மூலிகையை பயன்படுத்தி நீலன் அவரை மயங்கச் செய்து அவ்விடத்துக்கு தூக்கி வந்திருக்கிறான். பின்னர் நீலன் முருகன் வள்ளி பற்றிய கதையின் தொடர்ச்சியை சொல்கிறான். அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த இடத்தில் சந்தனவேங்கை மரங்கள் அதிகமாக வளர்ந்ததாகவும் அந்த இடம் முருகன் வள்ளி சேர்ந்த இடம் காதலின் அடையாளமாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. எவ்வி பின்னர் ஒரு தலைவராக உயர்கிறான். பல குடிகள் ஒன்றிணைந்து புதிய சமூக அமைப்பை உருவாக்குகின்றனர். அந்த வரிசையில் பல தலைமுறைகள் கடந்த பிறகு வேள்பாரி பிறக்கிறார். இதன் மூலம் இந்த கதை புராணம் மற்றும் வரலாறு இணைந்த ஒரு பின்னணியை உருவாக்குகிறது. காதல் இயற்கையுடன் இணைந்த ஒரு புதிய அனுபவமாக காட்டப்படுகிறது. பழங்குடியினர் வாழ்க்கை மற்றும் மரபு சிறப்பாக விளக்கப்படுகிறது. இயற்கை, புராணம், மனித வாழ்க்கை மூன்று ஒன்றாக கலக்கின்றன. கதைகள் கூட மனிதரை மயக்கச் செய்யும் சக்தி கொண்டவை என ஆசிரியர் கூறுகிறார். இந்த அத்தியாயம் ஒரு சாதாரண காதல் கதை அல்ல. அது இயற்கை, மரபு, மனித உணர்வு மற்றும் வரலாற்றின் கலவையாக அமைந்துள்ளது. முருகன் வள்ளி காதல் ஒரு சின்னமாக மட்டுமல்லாமல் பின்னர் உருவாகும் சமூக மற்றும் வரலாற்று மாற்றங்களுக்கான அடித்தளமாகவும் காட்டப்படுகிறது. இத்துடன் அத்தியாயம் 4 நிறைவடைந்தது. உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.